வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோவை யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் விக்னேஷ் அண்ணன்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதாவது நான் இதுக்கு முன்னே போட்ட அப்டேட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு இன்னொரு 10 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க ஸோ நீங்கள் எத்தனாவது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட நேமாக அடுத்த வீடியோலலாம் வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். ஸோ அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அதாவது இப்போ நம்ம சேனலுக்கு 994 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் இவர் தான் என்னையும் மதித்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் இவன் போட சொன்னானேன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, கீப் சப்போர்ட்டிங். இதுக்கு மேலே போடுற அப்டேட் வீடியோலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு 6 பேர் தேவை இருக்குது. ஸோ இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பண்ணிக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்டில் தட்டி விடுங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமே வாசிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் எத்தனை வருஷம் இருக்குதோ ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் கூட ஸோ நீங்களும் அதில் இடம் பெற்றிருப்பீங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ ஃபைனலி ரூஸ் அவுட் டபிள்யூடபிள்யூக்கு வந்துட்டார். ஸோ வந்ததோட பயங்கர அக்ரெஷனாக நம்ம அவரை பார்த்தோம். அவரோட டெபிட்டே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அட்டாக் பண்ணி போடுறது, ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா கோவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஹில் ரெஸ்லராக பார்த்தோம். ஸோ இப்போ அவரோட ஒரு லேட்டஸ்ட் ஃபோட்டோ தெரிய வந்திருக்கு. குறிப்பாக அவர் பேக் ஸ்டேஜில் நம்ம லீவ் மார்கனை சந்தித்து ஒரு கூலான ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஒரு பிக்கை பாருங்க, யாரெல்லாம் ரெசில்மேனியால பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ குறிப்பாக ஜான்சனாவை சொல்லலாம். ஸோ அவரும் அவரோட 17 டைட்டில் ஜெயிச்சது ஸோ ரெசில்மேனியா தான். ஸோ அதேமாரி ரோமன் ரெயின்ஸ் அவர் ரெசில்மேனியா ஹிஸ்டரியிலே அதிக மெயின் ஈவென்ட் பண்ண ரெஸ்லராக அவர் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 10 மெயின் ஈவென்ட் ரெசில்மேனியாஸாக பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தி அண்டர்டேக்கரோட இது ரெக்கார்டை யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ குறிப்பாக அவர் 27 ரெசில்மேனியாஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதில் 2 ரெசில்மேனியாவை தான் தோற்றுருக்காரு. ஸோ குறிப்பாக 21 ரெசில்மேனியாவை தொடர்ந்து அன்டிஃபிட்டடாக பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய லெஜெண்டரியான ரெசில்மேனியா ரெக்கார்ட்ஸை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த விஷயம் இவங்க 3 பேரும். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ஜாக்கா ஃபட் ஒமேகாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஒரு ஐக்கானிக்கான மூவ்ஸாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அதாவது ரெசில்மேனியா 41 நம்மளுடைய ஜாக்கா ஃபட் ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருந்தார். ஸோ இப்போ நம்ம ஒமேகா இருக்கார்ல, ஸோ அவர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் என்னச்சு வரனா அவர் வின் பண்ணிட்டு ஸோ 2 கை அந்த சமூகம் பரம்பரை மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஸோ விரித்து வச்சுட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை பைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி ஒரு மூவை யூஸ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டைமில் பேக் ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வச்சுட்டு கடிச்சிக்கிட்டு ஸோ ஒமேகா மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது இப்போ நம்ம இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது தான் ரெசில்மேனியா 41 நம்ம ரேண்டேட் ஒரு ரெஸ்லிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டிருந்துருப்பார். ஸோ அந்த டிசைன் இதுனா ஸோ குறிப்பாக அவரும் ஃபஸ்ட்டு அதாவது நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஸோ அதாவது நம்ம ரேண்டேட் இந்த ரெசில்மேனியா 41 அவரோட 20வது ரெசில்மேனியா. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எதை ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னா ஸோ அவர் அந்த டைம் நீங்கள் ஒன்று பிக் பண்ணிக்கிறீங்களா ஸோ அவரோட ரெஸ்லிங் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெஸ்லிங் ஹீரோ போட்டிருப்பார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இவர் ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதாவது இப்போ நம்ம ட்ரூ மேக்கின்டரை ஒரு வேர்ல்டு டைட்டில் பக்கம் பார்த்தீங்கன்னா WWE புஷ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம். ஸோ இப்போ இதுவரை நம்மளுக்கு ரூமர் செய்தியாக கிடச்சிருக்கு. ஸோ உண்மையை சொல்லணும்னா அவர் அதுக்கு டிசர்வ் தான். ஏன்னா மனுஷன் அவரோட ஃபுல் எஃபர்ட்டாக பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா அவர் WWE மட்டும் இல்லை, வீட்டில் இருந்தாலும் அந்த இன்டர்நெட் மூலயமா பார்த்தீங்கன்னா அவரோட ஆப்பனண்ட்டை கலைக்கிறது ஸோ அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா அவரோட வேலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக அவரோட தான் எப்போ தரமாகவே இருந்துக்கு. ஸோ குறிப்பாக இந்த ரெசில்மேனியா 41 அவரோட இதை பற்றி நம்மளும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு திறமை உள்ள ஒரு ரெஸ்லர், அதுவும் அவரோட எஃபெக்டை போடுறது. ஸோ நிறைய பேர் அவங்களோட எஃபெக்டோ அவ்வளோ போட மாட்டாங்க. ஸோ இவர் அவரோட 100% எஃபெக்டை போட்டு உழைக்கிற ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இது தகுதியான ஒரு மேட்ரு தான். ஸோ கண்டிப்பாக அவரோட வேல்யூ டைட்டில்
பக்கம் புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்காங்களோ இல்லையா, அவரை ஜெயிக்க வைக்கிறது மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் தெரிய வரல. ஸோ அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுவும் விற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் ஆகலாம். பட் இப்போதைக்கு அவரை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் பக்கம் போக வைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் தான். ஃபைனலி வந்து அலிஸ்டார் பிளாக் டபிள்யூடபிள்யூக்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து டபிள்யூடபிள்யூ அவங்களோட அஃபீஷியல் ராஸ்டரோட பேஜில் பார்த்தீங்கன்னா அலிஸ்டார் பிளாக்கையும் சேர்த்துட்டாங்க. ஸோ குறிப்பாக வந்து நம்ம ஆக்சியம், அதுக்கப்புறம் நேம் ஃப்ரேசர், ஸோ அதுக்கப்புறம் அலிஸ்டார் பிளாக், இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ஸ்மாக்டவுனில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ஸோ குறிப்பாக நம்ம ஆக்சியமும் நம்மளுடைய நாத்தான் ஃப்ரேசியரும் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் உள்ளவங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மாக்டவுனில் தான் இதுக்கு மேலே இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ராஸ்டர் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இவர் அலிஸ்டார் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுன் ஸ்டைலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு. ஸோ ஏன்னா அவரை வந்து ஸ்மாக்டவுனோட ராஸ்டராக தான் பார்த்தீங்கன்னா அவரை ஆட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக கடந்த 4 மாதத்தில் நம்ம ஏஇடபிள்யூல இருந்து 4 ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ரெஸ்லர் இருந்து நம்ம டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காங்க. ஸோ ஜனவரி மாதம் நம்ம பென்டா வந்தார். ஸோ ஃபெப்ரவரி மாதம் வந்து ரிக்கி சைன்ஸ் வந்தார். ஸோ ஏப்ரல் மாதம் ரே ஃபினிக்ஸு. ஸோ அடுத்து ஏப்ரல் மாதம் வந்து அலிஸ்டார் பிளாக்கு. ஸோ அதே ஏப்ரல் மாதம் வந்து நம்மளுடைய அலிஸ்டார் பிளாக்கு ஸோ ரூசோவும் வந்தார். ஸோ ரூசோவுக்கு தான் நம்ம அலிஸ்டார் பிளாக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்படி கிட்டத்தட்ட 5 ரெஸ்லர் ஏடபிள்யூல இருந்து வந்துட்டாங்க. ஒரு 5 பேருமே பெரிய கைங்க. ஸோ நம்ம டோனிக்கான இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ அடுத்ததான் நம்ம செத்ரோலன்ஸ் வந்து ரெசல்மேனியா 41 ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட் அடிச்சு விட்டார்ல. ஸோ அது வேறு நம்ம விக்கிலஞ்ச் வேறு இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோட் அப்படிங்கிற மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்னோட ஹஸ்பண்ட் தான்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக என்னடா ரோமன் ரெயின்ஸ் செத்ரோலன்ஸ் தெரியுமா அப்படின்னு தான் கேட்க வைக்கிறார் நம்ம செத்ரோலன்ஸு. ஸோ உண்மையாக சொன்னாலும் நம்ம ரோமன் ரெயின்ஸை பெரிய லெவலில் நம்ம பார்த்துட்டோம். ட்ரைபிள் சீஃப், யூனிவர்சல் சாம்பியன், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன், டபிள்யூடபிள்யூ சாம்பியன். ஸோ இப்படி நிறைய பார்த்துட்டோம். நிறைய பிளட்லைன் ஸ்டோரி லைன் ராக்கு எவ்வளோ பெரிய ஸ்டோரி லைன்லாம் பார்த்து ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபேனாக கூட மாறி இருப்போம். ஆனால் இந்த செத்ரோலன்ஸ் ஒரு மூமெண்டோட கிரியேட்டர்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணாலும் அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரியில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹைப்பு, என்ஜாய்மெண்ட்டு, என்டர்டைன்மெண்ட்டு, கூஸ் பம்மு. ஸோ இந்த மாதிரி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு போயிடுவாரு. ஸோ குறிப்பாக ரெசல்மேனியா 31 நான் நினைக்கிறேன் நம்ம பிராக்லஸ் நடக்கும் ரோமன் ரெயின்ஸை ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ ஸோ நம்மளோட செத்ரோலன்ஸ் வந்து மனி இந்த பேங்கை ஃபர்ஸ்ட் டைமாக அந்த மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணார். அது ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப ஷாக்கிங் மூமெண்ட்டாலாம் இடம் முடிச்சிச்சு. ஸோ அந்த கேசியம் பண்ணி அதில் சாம்பியனாராக இருப்பார். ஸோ அப்படி மூமெண்ட்டு அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு தடவையும் ஸோ சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறது, ஸ்டோரி லைனில் இன்வால்வ்மெண்ட் ஆகுறதுன்னு சொல்லி அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பயங்கர என்கேஜ் ஆகிடுவார். ஸோ ஒரு இதில் ஒரு மனுஷன் ஒரு மூமெண்ட்டை கொடுப்பாரு. ஸோ அப்படி இல்லைன்னா ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு வந்து ஸோ ஒரு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாருங்களா ஒரு கோட்டாக இருந்தார். ஆனால் இன்னும் மனுஷன் ஒவ்வொரு டைமும் அவர் வந்து ஒரு டைட்டிலில் ஜெயிக்கிறப்பவும் சரி, ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறப்பவும் சரி, ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் என்கேஜ்மெண்ட்டு வேறு. அதுதான் நம்ம செத்ரோலன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் நம்ம ரெசல்மேனியா 41 இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சாரு. அது எந்த அளவுக்கு செத்துக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அடுத்ததாக பியாங்கா பெலர் வந்து ஒரு ஸ்ட்ரீக் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த ரெசல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா முடிவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ குறிப்பாக பியாங்கா பெலர் வந்து ஸோ ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சு. ஸோ ரெசல்மேனியா 37, 38, ஸோ 39, அதுக்கப்புறம் போன வருஷம் நடந்த ரெசல்மேனியா 40. ஸோ இப்படி 4 ரெசல்மேனியாலையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை மட்டுமே கண்ட நம்ம பியாங்கா பெலர் ரெசல்மேனியா 41ல் 4:1 பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ அதுவும் எப்படி ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்கள், 41க்கு இங்கே 4:1 ஆயிருக்கு. ஸோ பியாங்கா பெலரோட அந்த ஒரு ரெக்கார்ட் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம டோனி கான் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளோட ஜான் மார்க்ஸ்லி வந்து அதாவது ஏடபிள்யூக்கு பயங்கர ப்ராஃபிட்டான ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு பர்டிகுலர் மேட்டரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதாவது ரீசெண்ட் டைமில் நம்ம டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதாவது நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஒன்றரை கூட பார்த்துருப்பீங்க. ஸோ ஏடபிள்யூவில் ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டி நம்பர்ஸ் எங்கே படம் ஜான் மார்க்ஸ்லி வந்து ஸோ ஒரு ஸ்பைக் பேட், அதாவது நம்ம ஆணியால் அடிக்கப்பட்டு இருந்த ஒரு பேட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் விழுந்து ஸோ அந்த ஆணி அடித்த பேட் வந்து அப்படியே டேரெக்டாக அவரோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஏற மாரி ஒரு சில மூமெண்ட்டை நம்ம பார்த்துருப்போம்.
ஸோ அதனால நம்ம ஏடபிள்யூக்கு ஒரு சில ப்ராஃபிட் வந்திருக்கு எதன் மூலயமா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் ஸோ அவர் பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக வந்து நம்மளுடைய ஜான் மார்க்ஸ்லி வந்து ஒரு கிரேட்டஸ்டான ஒரு ரெஸ்லர் அப்படி இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏடபிள்யூவில் ஸோ அந்த ஒரு மூமெண்ட் இருக்குது தெரியுமா, நம்ம இவர் ஆணியில் விழுந்த மூமெண்ட் வந்து ஸோ ஏடபிள்யூட ஒரு கிரேட் ரெஸ்லிங் மூமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு எபிசோடு இருக்குது தெரியுமா, நம்ம ஜான் மார்க்ஸ் அந்த ஆணியில் விழுந்து அன்னைக்கு ஒரு எபிசோடு நடந்திருந்துல்ல, ஸோ அந்த எபிசோடு தான் ஸோ ஹையஸ்ட் வியூஸ் வாங்கின ஒரு எபிசோடாகவும் ஸோ ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கின ஒரு எபிசோடாகவும் அந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீடியோஸ் அவங்களோட சோஷியல் மீடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்களோ, ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏடபிள்யூ ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மூமெண்ட் மட்டும்தான் ஹையஸ்ட் வியூஸ் வாங்கின ஸோ ஒரு மூமெண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்படி ஒரு கேஷுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸு அதாவது அவங்களோட ஃபேன்ஸ் இதெல்லாம் வந்து ஸோ வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கேஷுவலாக வந்து அவங்களோட இன்டர்நெட்டில் ஸோ பதிவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டோனிகான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்க்ஸ்லி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் ப்ரொடெக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இதனால தான் நம்ம ஜான் மார்க்ஸ்லேருந்து அது ஏடபிள்யூலேருந்து ஒரு பெரிய ஹீரோவாகவும் ஸோ வேர்ல்டு சாம்பியனாகவும் நம்ம டோனிகான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பாருங்கள் அந்த ஒரு அந்த ஸ்டாம்ப் அது ஸ்பைக் வச்ச பேட் வந்து அவர் முதல்ல ஏறினது எவ்வளோ வலிச்சிருக்கோம். ஸோ எவ்வளோத்துக்கு ஒரு ஹார்ட் கோரான மேட்சாக இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பண்ணி ஸோ ஏடபிள்யூ ஹிஸ்டரி ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இவ்வளோ தூரம் அவங்க எவ்வளோ மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு ஹை வியூஸும் ஹை ரேட்டிங் வாங்கின ஒரு எபிசோடாக இருக்கலாம். ஸோ அப்போ அதில் எவ்வளோ உழைப்பு வந்து நம்ம ஜான் மார்க்ஸ்லி போட்டிருப்பாருன்னு பாருங்கள். ஸோ டோனி கானுக்கு அது நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு. ஏன்னா மணி வயசாகவும் சரி. ஸோ அந்த ஏடபிள்யூ அப்படிங்கிற கம்பெனி கூட நம்ம டபிள்யூடபிள்யூல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. மேபி இதன் மூலயமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு அந்த மூமெண்ட்டை நினச்சி. ஸோ அடுத்ததாக நம்ம செல்சியா கிரீன் வந்து டபிள்யூடபிள்யூ போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து அவங்க வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் இப்படியே ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ குட் பை ஃபார் நவ் டபிள்யூடபிள்யூ, திஸ் இஸ் மை ஃபேவரட் அட்ரஸ் மாதிரி இல்லை ஃபேர்வெல் அட்ரஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதாவது அவங்களோட லாஸ்ட் டைம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. ரொம்ப நன்றி, குட் பை அப்படி இப்படின்லாம் டபிள்யூடபிள்யூக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, உண்மையிலே அவங்களுக்கு டபிள்யூடபிள்யூ போடுறாங்களா அப்படின்ட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. ஆனால் இன்ன வரைக்கும் சோர்சஸ் யாரும் இதை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லலை. நம்ம வந்து அப்டேட்டில் அதாவது அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மேபி வந்து இந்த ஸ்மாக் டவுன் எபிசோடில் வந்து நம்மளுடைய செல்சியா கிரீன் வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள தோக்கடிச்சு செல்சியா நம்ம சலினாவை சாம்பியன் ஆக்குறதுனால அவங்க கோபப்பட்டுருக்காங்களான்னு தெரில. ஸோ அதாவது நம்ம செல்சியா கிரீனுக்கும் சலினா விகேக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்டோர் லைன் ஏற்பட்டு அவங்களுக்கான ஃபியூட் ஏற்பட்டு ஸோ சாம்பியன்ஷிப்பை தோக்கலை. ஸோ அதாவது அலிஸ்டர் பிளாக்கு ரிட்டர்ன் வர்றதுக்காண்டி ஒரு பார்ஷியாலிட்டிக்காண்டி அதுவும் ஒரு பாலிட்டிக்கல்லாம் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சலினா விகாவை பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக்கியிருக்காங்க. ஸோ அவங்க சலினாவுக்கும் 1000 தான் டிசர்வாக இருந்தாலும் ஸோ அவங்களோட டைம் இது கிடையாது. ஸோ அவங்களோட ஹஸ்பண்டை டபிள்யூடபிள்யூ எடுத்துக்கிறதுக்காண்டி டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு மோசமான டிசிஷன் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மேபி நம்ம செல்சியா கிரீன் வந்து கோவப்பட்டுருக்காங்களான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்கி. மேபி இன்னும் நைட்டுக்குள்ளே ஏதாவது சோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ எதை டீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரில. ஸோ நீங்கள் யாராவது எதுலையா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் திட்டிங்க. ஸோ அடுத்ததாக ஜோ ஹென்றி வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் அவர் ரெசல்மேனியா 41 ரேண்டி அகெயின்ஸ்டாக பற்றி மேட்ச் பண்ணதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக நம்ம எல்லாரும் அதாவது நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ ஜோ ஹென்ரியை எதுக்கு அப்புறம் தேவலாமல் கூப்பிட்டு வந்து ஸோ இவ்வளோ சீக்கிரமாக தோக்க வச்சாங்க. ஸோ அதுக்கு ரூஸாக கூப்பிட்டு வந்துருக்கலாம், மேட்ச் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படி இப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கான விளக்கத்தை நம்ம ஜோ ஹென்ரியை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது நிறைய பேர் சொல்லலாம். ஸோ நான் வந்து அந்த மேட்ச்சில் சீக்கிரமே தோத்துட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ராண்டி என்ன ரொம்ப சீக்கிரமாக தோக்கடிச்சிட்டான் ஏன்னா அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் கிடச்சி. ஸோ ராண்டி எனக்கு அதை அப்ரூவ் பண்ணார். ஸோ என்னோட மூவ் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணி ஸோ என்ன வந்து அதில் ஹைப் ஏற்றி விட்டார். ஸோ குறிப்பாக எனக்கு வந்து ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜோ ஹென்றி பற்றி அந்த வந்து தப்பாக நினைக்கல. ஸோ டபிள்யூடபிள்யூ வர சீக்கிரமாக வந்து தோக்க வச்சதை நினச்சி ஸோ அவர் வந்து அதை நினச்சி தப்பாக நினைக்கல. ஸோ அவருக்கு வந்து ரெசல்மேனியா 1 வந்து ஒரு மேட்ச் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சி ஸோ அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ அதுவும் ரொம்ப ராண்டி கூட ஃபைட் பண்ணதை நினச்சி அவர் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் ராண்டி அட்டன் அவரோட அந்த ஜோ ஹென்றி மூவெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார்ல.
ஸோ அதெல்லாம் நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி. ஸோ அவர் அதை நினச்சி ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் பேசியிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம இன்டர்நெட்டில் ஃபைட் பண்ணுறோம்னு நினச்சி நம்ம ஜோஹன்ரி வந்து ஒரு ட்வீட்டும் போடுறாரு. எப்போ நீங்களாம் ஃபைட் பண்ணண்டா, நான் தோற்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, எனக்கு ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் கிடைச்சது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது ஐ ஜஸ்ட் ரெஸ்ல்ட் ரேண்டி ஆர்டன் அட் ரெஸ்ல்மேனியா, அதாவது இப்போ நான் தோத்தேனா ஜெயிச்சேனா அதெல்லாம் மேட்ரு கிடையாது, நான் ரேண்டி ஆர்டன் கூட ரெஸ்ல்மேனியா 41 வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், நீங்கள் யாரும் ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். ஏன்னா டிஎன்ஏல உள்ள ரெஸ்லர் ஒருத்தருக்கு டபிள்யூடபிள்யூல மேட்ச் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் ஜோஹன்ரி வந்து ரெஸ்ல்மேனியால பார்த்தீங்கன்னா மேட்ச் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நினச்சி அவர் பெருமை தான் படுவார். ஸோ நம்ம ஃபேன்ஸுக்கு தான் அது பிடிக்கல, ஏன் ப்ரோ இவ்வளோ மொக்கையாக பார்த்தீங்கன்னா உடனே முடிச்சு வச்சுட்டாங்க, இதை கொஞ்சம் நீட்டி இருக்கலாமே, அவர் இந்த ஒரு டிஎன்ஏவோட வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரேண்டி ஆர்டன் விசஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிறது தான் பிளானு. பட் கெவின் ஓவன்ஸுக்கு வேறு இன்ஜுரி ஆயிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் ரூஸாவை பண்ண வச்சிருக்கலாம். வேற ரூசோக்கும் ரேண்டிக்கும் மேட்ச் ஏன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கூட நான் என்னோட அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து டபிள்யூடபிள்யூக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த மேட்ச் நடத்தினாங்க. ஸோ நடத்தணுமே சொல்லி தான், ஏன்னா ஃபேன்ஸை ஏமாற்றக்கூடாது ஒரு காரணத்துக்காண்டி தான் அதை நடத்தினாங்க. ஸோ பட் அது வந்து இப்படி தான் முடியும், ஏன்னா ஒரு கரெக்டான பிளான் இல்லைன்னா ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் கழுவி தான் ஊற்றுவாங்க. பட் இப்போ ஜோஹன்ரிக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய பிரான் ட்ரைகர் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம டிராவிஸ் ஸ்காட்டுக்கு வந்து ஸ்பேர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம டிராவிஸ் ஸ்காட் ஏற்கனவே ஒரு நல்லி எலும்பு மாதிரி தான் இருப்பார். பிரான் ட்ரைகர் ஒரு சக ரஸ்லர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா பறக்க விடுவார். டிராவிஸ் ஸ்காட்னா 2 துண்டாக முறிஞ்சு விழுந்துருவார் போலயே. ஸோ அடுத்ததாக நம்ம வின்ஸ் ரூசோ வந்து இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. நம்ம சார்லஸ் ஃப்ளேரோட கேரக்டர் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெறும் ரூமராக சொல்லலாம், அஃபிஷியல் கிடையாது, நியூஸும் கிடையாது. ஸோ நம்ம சார்லஸ் ஃப்ளேர் அவங்க டபிள்யூடபிள்யூல வந்ததுலேருந்தே குயின் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குயின் கேரக்டரில் நம்ம ஃபேஸ் டர்னும் பண்ணியிருக்காங்க, ஹீல் டர்னும் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு அந்த ஒரு டபிள்யூடபிள்யூல ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ சார்லஸ் ஃப்ளேர் அப்படின்னாலே ஸோ அவங்க எந்த டைட்டிலாகவும் மோதுறாங்களோ ஸோ அவங்க அந்த டைட்டில் ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் உண்டு. பட் அந்த கண்ணோட்டம் இந்த ரெஸ்ல்மேனியா 41 முடிஞ்சிச்சு. ஸோ அதை நான் கரெக்டாக கஸ் பண்ணேன். ஸோ அதேமாதிரி நம்ம டிஃபி வந்து சார்லட்டை தோக்கடிச்சிருக்காங்க, அவங்களோட டைட்டில் ரீட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இது கொஞ்சம் ஏறுக்கு மாறாக இருக்கிறதுனால மேபி நம்ம டபிள்யூடபிள்யூல வந்து ஸோ சார்லஸ் ஃப்ளேருக்கு வந்து ஒரு இது மாற்றலாம், ஒரு கேரக்டரை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் எப்படி மாற்றலாம் அப்படின்னா அவங்களுடைய உண்மையான பேரை கொண்ட வெறும் சார்லஸ் ஃப்ளேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கேரக்டரை பற்றினா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வின்ஸ் ரூசோ வந்து கருதுறாரு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி சொல்லியிருக்காரு. மேபி இது அஃபிஷியல் ஆகிறதுக்கு அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அவர் ஒரு ரெஸ்லிங் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவர் இப்படி கருதுறாரு, அவ்வளோதான். ஸோ ஃபைனலி ஜான்சனா ஃபேன்ஸுக்கும் சரி, நம்ம டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸுக்கும் சரி, ஸோ இப்போ ஒரு சோகமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது நம்ம ஜான்சனா வந்து இதுக்கு மேலே டபிள்யூடபிள்யூக்கு ரொம்பவும் குறைவான நாட்களில் தான் வரப்போகிறாரு. ஸோ அதுவும் அவரோட சாம்பியன்ஷிப்பாக அவர் இப்போ ஒரு டபிள்யூடபிள்யூட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனாக இருக்கார். ஸோ இப்போ பேக்லாஷ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ இருக்கிறது மாதிரி நார்மலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜான்சனா வந்து ரொம்பவும் லைட்டரான ஸ்கெடியூல் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ஏன்னா ரீசெண்ட் டைமில் நடந்துறாரு ஆளு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா சொல்லியிருப்பாரு. ஸோ நான் இன்னும் 26 நாட்கள் தான் வரப்போறேன் அப்படி இப்படின்னு. ஸோ அதை வந்து எண்ணிக்கையாட்ட அப்படி காணிக்கிறாங்க. ஸோ இதனால கூட ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ அவரோட ஸ்கெடியூல் வந்து ரொம்ப லைட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஏன்னா வெறும் 26 நாள் ஒரு மாதத்துக்கு தான் இருக்குது. ஸோ அதை இந்த வருஷம் முழுக்க வச்சு ஓட்டணும்னா ஸோ அவரை எவ்வளோ தூரம் காணிக்க முடியும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா காணிக்க போகிறாங்க டபிள்யூடபிள்யூ. ஸோ இது வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா ஜான்சனோட லாஸ்ட் ரன்னு. ஸோ இதுக்கு மேலே அவர் ரிட்டர்ன்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவரை வந்து இவ்வளோ குறைவான நாட்களை வரைச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இதில் வேறு அவரோட லாஸ்ட் ரனில் ஃபுல் டைமராக பார்த்தீங்கன்னா வரப்போறாருன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. பட் அப்படி ஒரு மண்ணம் தெரியல. ஸோ அதுதான் ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ இருக்கட்டும், இப்போதைக்கு இது ஒரு ரூமராக தான் கிடச்சிருக்கு. மேபி இதுக்கு மேலே எப்படி வரப்போறாருன்னு சொல்லி தெரியலை. கதை இன்னும் முடியலை. ஸோ அதாவது நம்ம கோடி ரோட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இப்போ என்ன மாதிரி தெரிய வந்திருக்குன்னா இப்போ ஜான்சனா கூட நம்ம கோடி ரோட்ஸ் ஃபீல்ட் பண்ணுறது வரைக்கும் அவர் ஒரு ஃபேஸ் டர்னாக இருப்பாராம். ஸோ அதுவும் இப்போ ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அவர் வந்து ஒரு ஃபேஸ் டர்னாக இருப்பாராம். பட் எண்ட் ஆஃப் த டேல வந்து அவர் வந்து கண்டிப்பாக ஒரு ஹீல் டர்ன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணால் உண்மையிலே தரமாக இருக்கும். ஸோ அதாவது ஏடபிள்யூல அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து இன்னொரு 6 மாதம் வரைக்கும்
ஒரு ஹீல் டன்னாக இருப்பாராம், இந்த ஃபேஸ் டன்னாக இருப்பாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஹீல் ரெஸ்லராக மாறிடுவார், ஒரு பயங்கரமான வில்லனாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னு உங்களோட கருத்தை பற்றினா கமெண்ட்டில் தெரியுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.